ரைன்லாந்து மாகாணத்தில் ஒரு மிகப்பெரிய வியாபாரியின் மகனாக பிறந்த இவர் கவிதை, சரித்திர கதைகள் படிப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டினார். தன் தந்தையுடன் நூலாலைக்கு செல்லும் போதெல்லாம் அங்குள்ள தொழிலாளர்களின் வறுமையையும் துன்பங்களையும் உணர ஆரம்பித்தார். பின் இராணுவத்தில் பீரங்கி படையில் சேர்ந்தார். இயந்திர புரட்சிகளின் கேடுகளால் பாதித்த தொழிலாளர்களின் தேக்க நிலைகளை ஆராய்ந்து நூலாக வெளியிட்டார். 38 ஆண்டுகள் காரல் மார்க்சுக்கு உயிர் நண்பனாக இருந்து புரட்சிகளில் ஈடுபட்டார். 1887ஆம் ஆண்டு இவர் எழுதிய ஒரு கட்டுரையில், ஜெர்மனி உலக யுத்தத்தில் இறங்கும் இந்த போர் இதுவரை நடக்காத மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும் ஒரு கோர யுத்தமாகவும் இருக்கும். 100 லட்சம் பேருக்கு மேலான வீரர்கள் மரணத்திற்கு போராடுவார்கள். வெட்டுக்கிளி பயிரை அழிப்பது போல் ஐரோப்பா முழுவதையும் அழித்து விடுவார்கள். வியாபாரம், தொழில் சீர்குலைந்து போகும். பணத்தட்டுப்பாடு உண்டாகும். பல ராஜ்யங்கள் சிதறிப்போகும். அரசியல் சூன்யமாகிவிடும். கணக்கில்லாத மணிமகுடங்கள் தரையில் உருளும். தொற்று வியாதிகள் பரவும். வறுமையின் காரணமாக மக்களும் வீரர்களும் மிருகத்தனமாக நடந்து கொள்வார்கள். பசி பட்டினியால் மாண்டு போவார்கள். 4 ஆண்டுகள் வரை நடக்கும் இந்த யுத்தமானது 30 ஆண்டுகள் நடக்கும் யுத்தத்தினால் ஏற்படும் அழிவை விட அதிகமான அழிவாக, உலகம் உள்ளவரை மறக்க முடியாத அழிவாக இருக்கும் என எழுதினார். இவர் எழுதிய பின் 30 ஆண்டுகள் கழித்து 1914ஆம் ஆண்டு இவர் கூறியபடியே முதல் உலகப் போர் நடந்தது. அதனால் இவரை ஒரு தீர்க்கதரிசியாகவே வரலாற்று வல்லுநர்கள் கருதினார்கள். நட்புக்கு இலக்கணமாகவும் தொழிலாளர்களின் புரட்சியாளராகவும் ஒரு தீர்க்கதரிசியாகவும் விளங்கிய இவர்தான் எங்கெல்ஸ்.